குளிர்காலம் ஆரம்பிச்சாலே இந்த எள்ளு மிட்டாய் கண்டிப்பா செஞ்சு வச்சிருவேன். குளிர்காலத்துல எள்ளு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு எள்ளு மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் எள்ளு எடுத்துருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. இதே கடாயில 1 கப் நிலக்கடலை பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எள்ளை பொடி பண்ணதுக்கு அப்புறமா நிலக்கடலை கொஞ்சம் கொரப்பா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப் தட்டின வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் வெள்ளப்பாகு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். வெள்ளத்தை எடுத்து உடச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா பதம் சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது கூடவே 1 டீஸ்பூன் நெய், 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சு தான் இதெல்லாமே பண்ணணும். இதை நெய் தடவுனா ஒரு தட்டில் மாத்திட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறமா நெய் தடவுனா கிண்ண வச்சு நல்லா ஃபிளாட் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே சூடா இருக்கும் போதே உடனே பண்ணணும். 1 டீஸ்பூன் வறுத்த எல்லாம் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதை இது மேல தூவிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் சூடு இருக்கும் போதே ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை அப்படியே திருப்பி தட்டினீங்கன்னா உங்களுக்கு தனியா பிரிஞ்சு வந்துடும். ஒருவேளை பிளேட்ல இருந்து தனியா பிரிஞ்சு வரலன்னா பிளேட்டை ஒரு 10 செகண்ட் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு தனியா வர ஆரம்பிச்சிடும். கடையில வாங்குற மாதிரியே கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க. எத்தனை நாள் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.